பாகிஸ்தான் இரண்டு நாடுகளோட எல்லை எப்பவுமே ஒரு கண்காணிப்புல இருக்குங்க. அதுவும் இந்த பகல்காம்ல இந்த தீவிரவாத செயலுக்கு அப்புறம் இரண்டு நாடுகளோட எல்லைகளும் ஒரு பதட்ட சூழ்நிலைகள் இருக்கு. இரண்டு நாடுகள் முதல்ல ஒரே நாடாதாங்க இருந்துச்சு, இந்தியாவாதான் இருந்துச்சு. அது எப்படி இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த வரலாற்றை பார்க்கலாம். 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கறதுக்கு நெருங்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்தியாக்குள்ள மத கலவரம் வெடிக்குதுங்க. இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அப்போது இஸ்லாமியர்களின் தலைவரான முகமது அலி ஜின்னா அவர்கள் அவருடைய கோரிக்கையை மிக ஆழமா வைக்கிறாரு. ஆனா ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இதுல விருப்பம் கிடையாது. இருந்தும் அப்ப ஏற்பட்ட கலவரங்கள் பிரச்சனைகள்னால அதுக்கு ஒத்துக்க வேண்டிய நிலைக்கு வராருங்க. பிரிட்டிஷ் ஆட்சியில கடைசி தலைவரான லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவரு ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராரு. அது மூலமா இந்தியா பாகிஸ்தான் இரண்டும் தனி நாடுகளாக பிரிக்கப்படுது, எல்லைகளும் வரையறுக்கப்படுதுங்க. அபிஷியலா ஆகஸ்ட் 14 1947 முகமது அலி ஜின்னா தலைமையில பாகிஸ்தான் உருவாகுது. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் வாங்குது. இது இன்னைக்கு ஒரு வரலாற்று செய்தியா நம்ம கேட்கிறோம். ஆனா அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க. எத்தனையோ கோடி மக்கள் தன்னுடைய வீடுகளை இழந்து தன்னுடைய சொந்தங்களை இழந்து இடம்பெயர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இதுல உயிரிழந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சோ இவ்வளவு ஒரு கலவரத்துக்கு அப்புறம் தாங்க இந்தியா கிட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போனாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியும் பாகிஸ்தானுடைய வளர்ச்சியும் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சியா இருக்குதுங்க. எப்பவுமே நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கணும்.